அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளையும் அது குறித்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஃபாலோ பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஏஇனுடைய அதாவது கடந்த வருஷம் கால்ஃபர் செய்யப்பட்டு நடந்து முடிந்த இந்த ஏஇ எக்ஸாமுடைய அந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் நீக்கம் செய்யப்பட்டு அப்போ நீதிமன்றத்தில் மூலமாக வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று இப்போ அவங்களுக்கு மட்டும் சிவி செக் பண்ணுறதுக்கு டிஎன்பிசி அந்த லிங்க் விட்டிருக்காங்க ஆன்லைனில். நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அந்த 109 பேருக்கு திரும்ப அவங்க சரியாக சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு விட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சிவியாக டைரெக்டாக அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு போய் அவங்களோட சர்டிஃபிகேட்டை அவங்க காமிக்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. அது குறித்து ஒரு இது தான் இப்போ அது என்ன போட்டிருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த 109 பேரில் ஒரு நபருக்கு வந்த மெமோ லிங்க் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு இந்த எக்ஸாம் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா 2/7/2022 நடந்திருக்கு. அப்புறம் டிஎன்பிசியோட இது விட்டுருக்காங்க, நோட்டீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஸ் பர் த ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஆர்டர் இன் ரிட் அப்பீல் நம்பர் 682-687 ஆஃப் 2023 டேட்டட் 20/11/2023. ஸோ 20/11 அன்னைக்கு வெளியான அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க இந்த அறிக்கையை விடுறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் 2022 அட்மிஷன் டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இன்டிமேஷன் யாருக்கு ஆர்டிகல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிவி அப்லோடு பண்ணாமல் நீக்கம் செய்யப்பட்ட 109 பேருக்கு இந்த இது விடுறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த கோர்ட் ஆர்டர் நம்பர் இருக்குது, அவங்க பதிவு எண், அவங்களுடைய பேர் இருக்குது. என்னைக்கு சிவி அப்படின்னா ஜனவரி 9 சிவி, டைம் 8 மணிக்கு அந்த டேபிள் நம்பர். ஸோ அவங்க அன்றைக்கி போய் அட்டன் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, சப்மிட் த ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் அலாங் வித் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ். அந்த டாக்குமெண்ட்டோடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுக்கணும். ஸோ இது அவங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் அந்த கல்விக்கு அந்த எக்ஸாமுக்கு தேவையான கல்வித் தகுதி இருக்கா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வச்சுருக்கணும். பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் பிஎஸ்டிஎம்மு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th டிகிரி அல்லது டிகிரிக்கு இணையான அந்த சர்டிஃபிகேட்டு, அப்போ இதெல்லாம் வச்சுருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் டிசபிலிட்டியாக இருந்தால் அந்த இது வச்சுருக்கணும். இல்லை என்ஓசி, அதாவது கவர்மெண்ட் எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ஓசி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதே வச்சுருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 காப்பீஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி எடுத்துக்கிறணும், 2 காப்பி கொண்டு போகணும். இது எல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் சிவியை. இந்த சிவி பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங் ஒன்றா வைப்பாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிவி மட்டும்தான், கவுன்சிலிங் கிடையாது. ஸோ சிவி முடிஞ்ச பிறகு கூட அடுத்து இந்த ஃபிசிக்கல் சிவி அட்டன் பண்ணுற 109 பேர்த்தில் யாரெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் திரும்ப அவங்க கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் கால் பண்ணும்போது எத்தனை பேருக்கு கவுன்சிலிங் வராங்க, எத்தனை பேர் செட் ஆகிறாங்களோ அத்தனை போஸ்ட்டை அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி கூட அவங்களுக்கு தேவையான கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த கம்யூனிட்டிக்கு உண்டான வேக்கன்சியை அவங்க கவுன்சிலிங்கில் இவங்களுக்கு ஃபில்லப் பண்ண கொடுத்து ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட 832 பேரும் இந்த 109 பேரில் எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஒரே அப்பாயின்மெண்ட் ஆர்டராக ஒன்றா வழங்கலாம். டிஎன்பிசி கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இப்போ இந்த ஏஇசிவி மெமோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற காட்டக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. ஸோ அதனால் இதே மாதிரி இப்போ ஜேடிஓக்கும் விட்டுருக்காங்க சிவி. அது நிறையா பேருக்கு ஓப்பன் ஆகலை, அவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த லிங்க் ஓப்பன் ஆன உடனே அது யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகுதோ நான் கேட்டிருக்கோம். ஸோ அதையும் நான் உடனே நான் அது அடுத்த வீடியோவை நான் இது கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதுலேயும் சிவி லிங்க் விட்டுருப்பாங்க. அதில் அந்த இது வேறு இது வேறு. நான் இந்த மாதிரியான ஒரு சிவியை அப்டேட் பண்ணக்கூடிய லிங்க்கு தான் அது. இது நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுறோம், நம்ம அதை ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான்.
ஓகே, தேங்க்யூ.